ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம சங்குக்கோட ஒரு நியூ ஒன் ஷர்ட்டை பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சேனலில் வீடியோ விட்டு. ஸோ இப்போதைக்கு நான் 2 ஒன் ஷர்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன், அதை நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் நான் ஸ்டூடெண்ட் அனலைஸ் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுங்க கன்ஃபார்ம். தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க, டிஏ பிளாக். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்களும் ஜேகேவும் மேரேஜ் ஆகி 3 months ஆகுது. அண்ட் ஜேகே சிஇஓ, நீங்கள் அவனுக்கு அவனோட அசிஸ்டண்ட் அவன் கம்பெனியில். நீங்கள் அப்படி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நீங்கள் இந்தியா, அவன் கொரியா. இந்த ஸ்டோரி போதும்னு நினைக்கிறேன். நம்ம போக போக இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கண்டினியூ பண்ணலாம் ஸ்டோரியை. ஒரு நல்ல குட் நைட், 2:30 மாதிரி ஒரு டைமு. டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது உங்களுக்கு. நீங்களும் டைமு 2:30 ஆயிடுச்சு, இப்போ தான் வரானா அவன். இருடா, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே நீங்கள் போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் பொண்டாட்டினே தாண்டி செல்லக்குட்டே தாண்டி மனசம் லிரிக்ஸ் சொல்லடி பொண்டாட்டி. ஜிகே, டைம் என்ன ஆகுது? டைமா 2:45. ஜிகே, இரிட்டேட் பண்ணாதீங்க. யார் இரிட்டேட் பண்ணுறா? நீ உங்கள் அப்பா போகிறானத்தை பேசி என்னை இரிட்டேட் பண்ணும்போது தெரியல உனக்கு இரிட்டேட் ஆகிறதுலாம். எவ்வளோ தைரியம் தான் நீ அந்த சொட்டை மண்டை கூட பேசிப்ப. அதை கேட்க வந்தா நீங்கள் ஒழுங்கா அப்படின்னு சொல்லி என்னையே நீ திட்டுற அப்படின்னோடனே, செக்கி என்னை யார் கூட பேசினேன்? ஒன்றுமே தெரியாது. நீ அந்த அர்ஜுன் கூட பேசினடி, அதை நான் பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. அந்த தாயோலியும் உனக்கு கல்யாணமாவது தெரிஞ்சும் பேசுகிறான். முதல்ல அந்த அவனை சுட்டாலே அடிக்கணும். சேக்கே, எப்படி உங்களுக்கு தண்ணி அடித்தாலே இந்த மாதிரில தான் வேர்ட்ஸ்லாம் வருமா? யார் சொல்கிறான்னு பாரு, நீ என்னை விட பேசுவ. சொல்லு பார்க்கலாம். அப்புறம் என்ன சொல்கிற? எங்கள் அப்பாவை பார்க்க போகணும் அப்படின்னா விட்டுருவேன் நினைக்கிறியா? உன்னை என்னடி சொல்லி கூப்பிட்டு வந்தேன்? பண்டாட்டி புருஷன்தான் உனக்கு என்றைக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நீயும் ஆமாங்க வாங்க போங்கன்னு பேசிட்டு 3 மாதம் கூட அவ்வளோ, அதுக்குள்ள டே போடா அப்படின்லாம் பேசுகிற. எனக்கு சங்கட்டமாக இருக்குதுடி. நீங்களும் சிரிச்சுட்டு சேக்கே, ஜோக்ஸ் அப்பார்ட். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு சரக்கு போட்டு இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க? ஏய், நல்லா நாட்டுக்கட்டே அட்டன்ட்டு என்ன வாயடிக்கிற? நீ ஏன்டி உங்கள் அப்பா வீட்டுக்கு போகணுன்னு பேசிகிட்டு இருக்கேன் என்கிட்ட. நான் போகல. சொன்னதுக்கே உங்களுக்கு இப்படி இருக்கா? சொன்னதுக்கே நல்லா குடிச்சிட்டு என்ன நீங்கள் திட்டுறீங்க, அப்படி தானே? அப்படி இல்லை, ஹர்ட் ஆகுதுடி, ரொம்ப ஹர்ட்டு தான். இங்கே ஹார்ட்டு புருஷனுக்கு குட்டி ஹார்ட்டுடி, புரிஞ்சுக்கோ. வலிக்குது ரொம்ப வலிக்குது. இப்படிலாம் பேசக்கூடாது புருஷனா. சரியா? உங்கள் அப்பங்கார் இப்படி தான் வளர்த்தானா உன்னை? சேக்கே, எங்கள் அப்பா பற்றிலாம் பேசாதீங்க. அவனே சொட்ட மாண்ட கரும் பிடிச்சான் பெத்திருக்கான் பாரு பிள்ளைய. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுடி. உங்கள் அப்பா நல்ல நாட்டுக்கட்டையாக தான் பெற்றிருக்கான், அப்படின்னு எங்கள் அம்மா மாதிரியே. சேக்கே, சரி தப்பாக பேசல, உன்னை வர்ணிக்கிறேன்டி, தப்பாக பேசுவேனா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். நீங்கள் சேக்கே என்ன பண்ணாது? சேக்கே, என்ன பண்ணிட்டுருக்கீங்க? விடுங்களா? விட்டே ரொம்ப நாள் ஆச்சுடி. சேக்கே, டபுள் மீனிங்காக பேசாதீங்க, எனக்கு பிடிக்கல. சிங்கிள் மீனிங்காக பேசிட்டா, ஏன்னா எனக்கு சிங்கிளாக தான் இருக்குது. சேக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையன் எம்பாரசிங் ஆகி நீங்கள் நான் போகிறீங்க. ஒன்றும் சரி, இன்றைக்கி புருஷன் நல்ல மூடல, அடி வாங்கி சாவாத. ஐ மீன் அடித்து வாங்கி சாவாத. புருஷன் போகிறேன் சேரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நீங்களும் போய் பார்க்குறீங்க, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்களும் அவனை பார்த்துட்டு, டேய் இருக்குடா அவனுக்கு காலையில் எவ்வளோ அழகாக தூங்குது, தூக்கத்தில் கூட
ஜேகே உன்னை பார்த்தாலே எனக்கு திட்டணுன்னே தோணல தெரியுமா? அப்படி அழகாக பேசுகிற நீ. ஆனால் காலையிலனா இப்படி மூஞ்ச உருன்னு வச்சுட்டு என் காஃபி எங்க எவ்வளோ நேரமா அப்படிங்கிற. எப்படியோ நாளைக்கு உனக்கு தெரியாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறீங்க. அண்ட் மார்னிங் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால நீங்கள் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டான். காலையிலே மூஞ்ச பார்க்குறேன். நீங்களும் கிட்ட போயிட்டு வீட்டில் நீங்களும் நானும் தான் இருக்கோம். ஸோ நீங்கள் என் ஃபேஸ் தான் பார்த்தாங்க. சரி இப்போ காஃபி போடு போ. காஃபி வேணுமா? அப்புறம் காஃபி குடிக்காமல் காலையில் பீரா குடிப்பாங்க? ஜேகே எதுக்கு ஜேகே பீர்லாம்? அதான் நேற்று நீங்கள் குடிச்சிட்டு வந்து நல்லா பேசிட்டீங்கல்ல. என்ன பேசுனா? அது காடுக்கு தெரியும் நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு போகிறீங்க கீழே. அவனும் ஏய் சொல்லிட்டு போடி என்ன பேசினானே. ஜேகே போய் குளிங்க, ஆஃபீஸ் போகணும், இன்றைக்கி நிறைய மீட்டிங் இருக்குது. உங்களுக்கு வேலை இருக்கோ இல்லையோ எனக்கு வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே போயிடுறீங்க. அண்ட் நீங்களும் ஜேகேவும் போகிறீங்க. ஜேகே உங்களை விட்டுட்டே போயிருப்பான். என்னைக்கு கூட்டிகிட்டு போவான், நீ கூட்டிகிட்டு போயிட்டான். நீங்களும் வந்து அவனுக்கு பேக்லாம் பண்ணி கொடுத்துட்டு சரி போய் வந்து நம்ம ஃபோன் இட்டு வந்தெல்லாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்க்குறீங்க. அவன் கார் எடுத்துகிட்டு போயிடுறான். உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. ஜேகே எங்கே காணும்? நீங்களும் உனக்கு ஃபோன் பண்ணுறீங்க. அவனை அட்டன் பண்ணிவிட்டு சொல்ல ஜேகே நான் வரவே இல்லை. கேப் பிடிச்சி வா. காலையில் காஃபி கொடுக்காம என்னை ஏமாத்தினில. என்ஜாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக பேசிவிட்டு அவன் கட் பண்ணிடுறான். நீங்களும் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இது டெய்லி நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஆஃபீஸ் போகிறீங்க.